ஹலோ ஆல், வெல்கம் டு Samaichaa Pochu. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பால் கொழுக்கட்டை. இதை நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம அம்மா நமக்கு அதிகமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரைஸ் 1 கப், துருவின தேங்காய் 1 கப், சுகர் 3/4 கப், ஏலக்காய் 7 நம்பர், சால்ட் 1 பிஞ்ச். இப்போ நம்ம ரைஸை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. உங்களுக்கு ரைஸ் அரைக்க முடியலன்னா ரைஸ் ஃப்ளோர் வாங்கி அது தண்ணியில் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்காக தண்ணியை கேஸ் ஸ்டவ்வில் சூட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம ஏலக்காவை ஒரு உரலில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு 2 பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காவை ஒரு ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி அதுலேருந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்தோன்னா மீதி இருக்க அந்த ட்ரை தேங்காயில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி அதுலேருந்து நெக்ஸ்ட்டு பால் எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட செகண்ட் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பெரிய பவுலில் இருக்கிறது செகண்ட் தேங்காய் பால், சின்ன பவுலில் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 கப் மாவில் பாதி கப் மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ மாவை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மாவு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக தான் உருட்டணும். ரொம்ப பெருசாக உருட்டினா நம்ம தண்ணியில் போடும் போது அதோட சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சின்ன உருண்டையாக உருட்டி தண்ணியில் போட்டோன்னா அதோட சைஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை பால்ஸ் உருட்டும் போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் டைட்டாக கிராக்ஸ் இல்லாத மாதிரி உருட்டிக்கணும். இல்லைன்னா அது தண்ணியில் போடும் போது பிரேக் ஆயிரும்.
கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதில் 1.5 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்கும் போது நம்ம 1/2 கப் மாவு முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுட வச்சுருக்க தண்ணி சூடாகி ஒரு கொதி வந்துருச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு கொதி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு தண்ணியை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டிக்கலாம். இப்போ நம்ம மாவு தண்ணியை ஆட் பண்ண உடனே நம்ம செகண்ட் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா சூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு டர்ன் ஆயிடுச்சு. இதோட சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மிகவும் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.